ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான டபுள் ஐ ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குங்க. ஸ்மார்ட் சங்கர் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் தாங்க இந்த படமே. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ட் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி வேற ஒரு ஸ்டோரி தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, பிக் புல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கிரிமினல் சாகா வரம் வேணும்னு ஆசைப்படுறான். அதாவது அவன் செத்ததுக்கு அப்புறமும் உயிர் வாழணும்னு நினைக்கிறான். அதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறான். அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படம் ஒரு சயின்டிஃபிக் ஆக்ஷன் த்ரில்லருங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தோட முகமெல்லாம் சிரிப்போட ரொம்ப வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கிறான். இந்த பையன் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோடைய பேர் சங்கர். நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்குங்க. இவங்க வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய அம்மாக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு ஹீரோக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அதனால இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மூட்டை தூக்குறதுக்காக போய் அதன் மூலமாக கிடைச்ச காசை வச்சு ஒரு வளையல வாங்கிட்டு வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமும் தன்னுடைய அம்மாவை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ்லாம் பண்ணுறாருங்க. ஹீரோடைய அப்பா இறந்து போனதுனால ஃபினான்ஷியலி இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம், தங்கறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரியான நிலைமையெல்லாம் வருதுங்க. ஹீரோடைய அம்மாவும் எங்கெல்லாம் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் வேலை பார்த்து ஹீரோவை பத்திரமா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய அப்பா விட்டுட்டு போன மாதிரி இந்த உலகத்தில் நானும் உன்னை தனியாக விட்டுட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை வரலாம், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக இரு, நல்லா படி, மேலே வா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு சுத்தமாக படிப்பே வரமாட்டேதுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, படித்தாதான் மேலே வர முடியுமா என்ன, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கூட மேலே வர முடியும், அதனால் உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த கற்றுக்க அப்படின்ற மாதிரி அம்மா மோட்டிவேட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா மேலே அளவு கடந்து அன்பு வச்சிருந்த ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சி. இவங்களுக்கு இடையில யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், அவனால் ஹீரோடைய அம்மா இறந்து போயிருக்கிறாங்க, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் செம்ம கானில் இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் இந்த படத்தோடைய வில்லனை காட்டுறாங்க. இந்த வில்லனோடைய பேர் பிக் புல்லுங்க. இவன் ஏகப்பட்ட இல்லீகல் பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊரில் இல்லீகலாக ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்துக்கும் இவனுக்கும் நேரடியாவோ இல்லை மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான். இதே மாதிரி சைனாலேருந்து ஒரு குரூப் வந்து இந்த ஊருக்குள்ளே இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லீகல் பிஸ்னஸ் அப்படின்னாலே பிக் புல் தான் இருக்கணும், இந்த இடத்துல நான் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கேன், இந்த இடத்துல வேறு யாருக்குமே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் புல் அந்த சைனாக்காரங்களையெல்லாம் அடித்து விரட்டி விட்டுறாருங்க. அங்கே கட் பண்ணால் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தகவல் தெரிய வருது. நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்க மோஸ்ட் வாண்டட் கிரிமினலான பிக் புல் லண்டனில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக போயிட்டு வந்திருக்கான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறான். அவன் என்ன காரணத்துக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவன் இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்றதையெல்லாம் செக் பண்ணுங்க. அவன் இந்தியாவுக்கு வந்து இறங்கின உடனே நாம் பிக் புல்லை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த பிக் புல்லை பிடிக்கிறதுக்காக நீண்ட நாட்களாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ லண்டன் ஹாஸ்பிட்டலில் பிக் புல் செக்கப்புக்காக போயிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கான ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிக் புல்லுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அப்படி என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் புல் இன்னும் 3 மாதத்தில் சாக போகிறாரு. அவருக்கு பிரெயின் டியூமர் இருக்குது. இருக்கிற இந்த 3 மாதத்தை உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துக்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் பிக் புல்லை பொறுத்த வரைக்கும் வாழணும், அதுவும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்ற ஆசை இருக்குது. அவன் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் போட்டு வச்சுருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியவே 2ஆக பிரிக்கிற அளவுக்கெல்லாம் பிளான்ஸ் போட்டு வச்சுருக்கான். அதையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும், நான் சாவக்கூடாது, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கூட இருக்கக்கூடிய டீம் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறான். அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, ஒரு வழி இருக்குது, பட் அது இன்னும் எக்ஸ்பிரிமெண்ட்டில் தான் இருந்துகிட்ருக்கே தவிர நடைமுறைக்கு வர கிடையாது, அதில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்க அந்த டாக்டர் சொல்கிறாரு, உங்களோட மெமரி எடுத்து வேற ஒருத்தவங்களுடைய உடம்புல இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் உடல் அழிஞ்சாலும் நீங்கள் அந்த உடலில் இந்த மெமரியோட வாழ முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆல்ரெடி அந்த நபருக்கு ஒரு மெமரி இருக்குமே, அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அதை நம்ம டெலீட் பண்ணி விட்டுறலாம், ஸோ நீங்கள் அந்த உடலில் உயிர் வாழ்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது பாசிபிளா அப்படின்னு கேட்க, பாசிபிளா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும், ஏன்னா இது இன்னும் எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இருக்குது, நடைமுறைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லு, அது எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பிக் புல் சொல்லிடுறாருங்க. உடனடியாக அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குதுங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் புல்லோடைய மெமரி இருக்கு இல்லையா, ஞாபகங்கள் எல்லாமே அதை வந்து ஒரு பேக்கப்பாக எடுத்து ஒரு சிப்பில் வச்சுருவாங்க. அந்த சிப்பை பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய தலையில் பொருத்தும் போது இவருடைய நினைவுகள், ஞாபகங்கள் எல்லாமே அந்த உடலுக்கு வந்துடும். அந்த உடலில் ஆல்ரெடி நினைவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அவங்க மேனுவலாக டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த ஒரு ஆளாகவே அந்த ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருப்பார். இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படுங்க. பணம் அப்படின்றத தாண்டி நிறைய உயிர் சேதாரம் கூட நடக்கும். ஏன்னா நினச்ச உடம்புலையெல்லாம் இவங்களால சிப்பு வைக்க முடியாது. அந்த உடம்பை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த சிப்பை வைக்க முடியும். அதனால் பலதரப்பட்ட ஆண்களை எல்லாம் வந்து கடத்தி கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க உடம்புலையும்
மறுபடியும் இந்த சிப்பை வைக்கும் போதும் அவங்க சிகிச்சை பலனின்றி இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பிக் புல்லோடைய அந்த மெமரியை எந்த ஒரு நபரோடைய உடம்புலையுமே வந்து இன்செர்ட் பண்ணவே முடியலங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தூக்கிட்டு வர ஆண்கள்லாம் வந்து அடுத்தடுத்து இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த டாக்டரோட எக்ஸ்பெரிமெண்ட்டு தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பிக் புல்லுக்கு நாட்களும் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. டாக்டர் 3 மாதம் தானே சொல்லியிருந்தாங்க, அந்த 3 மாதத்துக்குள்ளே இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் புல்லும் ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பிக் புல்லோடைய அசிஸ்டன்ட் பென்ட்லி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஆக்சுவலாக புதுசாக ஒருத்தனுக்கு சிப்பு வச்சு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இந்தியாவில் ஒருத்தன் சிப்பு வைக்கப்பட்ட நிலமையிலேயே இருக்கிறான். அவன் பேர் சங்கர். அவனை எப்படியா தூக்கிட்டு வந்தீங்கன்னா அவனோடைய சிப்பில் இந்த மெமரியை புகுத்திட்டோம்னா போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல இப்போது நம்ம ஹீரோவை அவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்ம ஹீரோக்கு சிப்பு வச்சுருப்பாங்க இல்லையா மண்டையில், ஸோ அந்த சிப்போட தான் இவர் சுற்றிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த சிப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிக் புல்லோடைய மெமரியை புகுத்தி ஹீரோவை அந்த பிக் புல்லாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா, கிளப்ல இருந்து மணி ட்ரக் பார்த்தீங்கன்னா போதுங்க, அந்த ட்ரக்கை மடக்கி இவர் கடத்துறாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கு இல்லையா, அதனால் அங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் கிட்டலாம் சண்டை போட்டு அந்த ட்ரக்கில் இருக்கக்கூடிய பணத்தையெல்லாம் ஆட்டையை போடுறாருங்க. லிட்டரலி ஒரு திருட்டு பயலாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா முறையாக ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணோடைய பேர் ஜன்னத். அந்த பொண்ணு பார்த்த உடனே ஒரு ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கரெக்டாக இவங்களோட ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் கைஸ் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. அந்த ஜன்னத்தை பார்த்த உடனே இவருக்கு பிடிச்சி போனதுனால, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஜன்னத்துக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. ஜன்னத் தங்க வேண்டிய இடம் வந்தாச்சுங்க. அந்த இடத்துக்கும் போயிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நானும் இங்கே தான் இருக்கிறேன், ஏதாவது பிரச்சனை ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஜன்னத் திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. எவ்வளோதான் ஜன்னத் திட்டினாலும் இவருக்கு ஜன்னத் ரொம்ப பிடிச்சி போனதுனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம், லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவெடுக்கிறாருங்க. ஜன்னத் இருக்காங்க இல்லையா, ஒரு கிளப்பில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிளப்புக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு போகிறாங்க. இதை ஜன்னத் பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிங்க கிட்டலாம் வந்து வாக்கி டாக்கியில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த கண்ணாடி போட்டுட்டு வர 2 பேர் மேலே எப்போதுமே கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா கேம்லிங், அதுக்கப்புறம் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே நடக்குது. கேமில் கலந்துக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் போகிறாங்க, தோற்று தான் போகிறாங்க. அந்த இடத்துக்கு இந்த பென்ட்லி வராங்க, அதாவது இந்த பிக் புல்லோடைய அசிஸ்டண்ட்டுங்க. லைட்டர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து லைட்ரு வாங்குற கேப்பில் ஹீரோடைய சரக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. அதாவது மருந்து கலந்த சரக்கு ஹீரோ கைக்கு வந்துடுது. அதை குடிச்சாருன்னா ஹீரோ வாங்கிடுவார். ஹீரோ அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளான் போல். ஆனால் அந்த இடத்துல நடந்த ஒரு சில தகராறு காரணமாக பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. இதனால் பென்ட்லி பார்த்தீங்கன்னா காண்டாய் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம கேமில் தோத்துட்டோம், நாளைக்கு நம்ம கை நிறைய பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ எதை மீன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கிளப்போடைய பணம்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்காக இங்கேருந்து ட்ரக்கு கிளம்பும் இல்லையா, அந்த ட்ரக்கை மடக்கி அந்த ட்ரக்கில் இருக்கக்கூடிய பணத்தையெல்லாம் ஆட்டை போடுறது தான் ஹீரோடைய பிளானாக இருக்குங்க. இந்த பிக் புல் பென்ட்லிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாருங்க, சன்ரைஸை பார்த்தா பயமாக இருக்குது, சன்செட்டை பார்த்தா பயமாக இருக்குது, கிளாக்கை பார்த்தா பயமாக இருக்குது, இந்தியாவையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய டான் நான் சாவணுன்னா இந்தியன் ஆர்மி மூலமாக தான் சாவணுமே தவிர இந்த பிரெயின் டியூமர்னால சாகக்கூடாது, சீக்கிரமாக அவனை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, எப்படா இவன் இந்தியாவுக்கு வருவான், அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹீரோ வழக்கம் போல் அந்த கிளப்போட பணம்லாம் ஒரு இடத்துக்கு போகும் இல்லையா, ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு இவர் கண்ணை காட்டி மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய பணத்தையெல்லாம் ஆட்டை போடுறாருங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஜன்னத் இருக்கிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஜன்னத்துக்கு ஒரு முத்தத்தை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா மூலமாக அந்த கிளப்போடைய ஆட்கள் பார்த்துட்றாங்க. இந்த கிளப்போடைய ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திருட வந்தவன் ஜனத்துக்கு தெரிஞ்சவன், அதனால தான் ஜனத்தை முத்தம் கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜனத்தை பிடிச்சிடுறாங்க. ஜனத் சொல்கிறாங்க, எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் ஜனத்துக்கும் இந்த கொள்ளைக்கும் தொடர்பு இல்லைனாலும் அவன் உன்ட்ட வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போனதுனால எங்களுக்கும் உன் மேலே நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேலே நீ இந்த கிளப்பில் வேலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜனத்தை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஜனத்தை பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வந்து ஆட்டோவில் ஏறுறாங்க. அந்த ஆட்டோவில் ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து ரொம்ப கௌரவமான ஃபேமிலியை சார்ந்தவன், எவனோ ஒருத்தன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனதுக்காக நான் தான் கொள்ளையடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன வேலையை விட்டு அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவர் சமாதானப்படுத்துகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆக்சுவலாக அந்த சம்பவத்தை பண்ணது ஹீரோ தான் இதை பண்ணாரு அப்படின்னு நம்ம ஜனத்துக்கு தெரியல, அடையாளம் தெரியாதனால அவங்களும் அப்படியே நார்மலாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு இந்த பென்ட்லியோட ஆட்கள் வராங்க. இந்த பொண்ணு கிளப்பில் வந்து லைட்ரு வேணும்னு கேட்ட பொண்ணாச்சே அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பென்ட்லி அந்த இடத்துக்கு வந்த உடனே அடியாட்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா
இவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. ஹீரோ எல்லாரையுமே போட்டு புரட்டி எடுத்துடுறாரு. இவனுங்கெல்லாம் யார் எதற்காக ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்கன்னு ஹீரோக்கு தெரியலங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பென்ட்லி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவனை பிடிச்சி வண்டியில் ஏற்றுறவனுக்கு 1 கோடி ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாடியோ எனக்கு அவ்வளோ பணமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவரும் பயங்கர ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பயங்கரமான பஞ்சாயத்து நடக்குதுங்க. அத்தனை பேர் ஹீரோ அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனால் எல்லோரையுமே ஹீரோ அடிச்சு போட்டு எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. அதே சமயம் இந்த பென்ட்லிக்கு பார்த்தீங்கன்னா பிக் புல் கிட்ட இருந்து கால் வருது. நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியறதில்ல. என்னோட மூக்கில் இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. படுத்தா தூக்கம் வர மாட்டேது. என்னோட சாவை நெருங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நானே நேரடியாக கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி பிக் புல் பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்லி கிட்ட சொல்கிறாருங்க. இப்போ நம்ம ஜனத்த இருக்காங்க இல்லையா, போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோனை போட்டு இந்த திருடனை பற்றின எல்லா எவிடன்ஸுமே உங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன விசாரிக்காதீங்க, திருடனை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆட்டோக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஜனத்தை பயன்படுத்துறதுக்காகவே கன் எடுத்து மேலே பார்த்து ஷூட் பண்ணுறாரு. அந்த சத்தத்தை கேட்டு ஜனத்தை வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாங்க. அப்போ வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஜனத்தே பார்த்தீங்கன்னா சங்கர் சங்கர்னு கத்த இவரே காப்பாற்றுற மாதிரி போயிட்டு அங்கே நடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே கேர் பண்ணுற மாதிரி சீனெல்லாம் போடுறாரு. அப்படியே அப்ரோச்சும் பண்ணுறாருங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நீ என் கூட வந்துரு, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த பிக் புல் இருக்கிறார் இல்லையா, இந்தியாவுக்கு வந்துட்டாருங்க. இவர் லேண்ட் ஆன உடனே இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் பிக் புல் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட மாட்டலை, அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வழக்கம் போல் திருடுறதுக்காக போகிறாரு. அங்கே பார்த்தா நம்ம ஜன்னத்தும் திருடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அங்கே வச்சு 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. இதுதான் கௌரவமான ஃபேமிலின்னு சொல்கிறதா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஜன்னத்தை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் வந்து விஷயமே தெரிய வருது, அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது ஹீரோ தான் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோவும் ஜன்னத்தும் சேர்ந்தே இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ஜன்னத்தும் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கும்பல் வீட்டுக்குள்ளே நுழையுது. ஜன்னத்தை தான் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோவையும் கண்ணை காட்டி மிரட்டுறாங்க. பார்த்தா வந்தது வேறு யாரும் இல்லை, இந்த பிக் புல்லோடைய ஆட்கள் தான். உடனடியாக நம்ம ஹீரோ அவங்க சொல்கிற இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த இடத்துலேருந்து கடத்தி கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வைக்கிறாங்க. அந்த இடத்த பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. மறுபடியும் லேபா, மறுபடியும் சிப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. பிக் புல் பார்த்தீங்கன்னா அவருடைய மெமரியை ஹீரோவோடைய உடம்புக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஹீரோ வந்து இந்த பிக் புல்லை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு கதையை சொன்னார் இல்லையா, அவங்க அம்மாவை ஒருத்தன் அவங்க கிட்டேருந்து பிரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோடைய அம்மாவை ஹீரோ கிட்டேருந்து பிரித்தது வேறு யாரும் கிடையாது, இந்த பிக் புல் தான். அது என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு நம்ம கிட்ட சொல்லலை. ஆனால் பிக் புல் தான், பிக் புல்லை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம கோவப்படுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லேப் ஆட்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஹீரோனால் எதுவும் பண்ண முடியலைங்க. உடனடியாக எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பிக் புல்லோடைய மெமரியை பார்த்தீங்கன்னா ஹீரோடைய உடம்புல இன்சர்ட்டும் பண்ணுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் தெரிய வந்து அந்த இடத்துக்கு வந்து 2 தரப்பினர்களுக்கு இடையே ஷூட் அவுட் நடக்குது. அப்போ பிக் புல்லோடைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அப்போ இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டாக்டரை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோவும் கண்ணு முழிக்கிறாரு. அப்போ ஹீரோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னோட உடம்புல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க, நீ போலீஸ் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணணும், அவன் சம்மந்தப்பட்ட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே எங்ககிட்ட கொடுத்தானா ஈஸியாக அவனை நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே பிக் புல்லோடைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவை அவங்க பக்கம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே களத்தில் இறங்குறாருங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பிக் புல்லோட ஆட்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பிக் புல்லுக்கும் நம்ம ஹீரோக்கும் நேரடியாகவும் சண்டை நடக்குது. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாதாரண சங்கராக தான் இருக்கிறாரு. அப்பப்போ பிக் புல்லோடைய ஞாபகங்கள் வந்து போயிட்டு இருக்குது. இது என்னடா அது, இந்த மாதிரி ஒரு ஞாபகம் வருது, நம்மளுடைய முகம் வந்து அவனுடைய முகம் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. முதல் இந்த இடத்த விட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காரை ரொம்ப வேகமாக ஓட்டி தண்ணிக்குள்ளே விட்டு தண்ணியில் மூழ்கிடுறாருங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க, டபுள் சிம் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஹீரோடைய மைண்டில் 2 பேர்த்தோடைய ஞாபகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோவோடைய ஞாபகமும் அதே சமயம் இந்த பிக் புல்லோடைய உடம்புல இருந்து அந்த மெமரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க இல்லையா, அதுவும் இருக்குது. அதாவது ஒரே உடம்புல 2 பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹீரோவை பிக் புல்லோடைய ஆட்கள் தேடி போகிறாங்க. அப்படி தேடி போனதில் இது வரைக்கும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறையா பணத்தை எல்லாம் கடத்தி வச்சிருந்தார் இல்லையா, அந்த பணம் மட்டும்தான் கிடைக்குமே தவிர நம்ம ஹீரோ கிடைக்க மாட்டார். பிக் புல் எல்லாருக்கும் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கிறாரு, என்ன ஆனாலும் சரி அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான ஜனத் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, என்னோட மண்டையில் என்னமோ பண்ணிட்டாங்க, என்னோட மண்டைக்குள்ளே என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோ அவரோட அம்மாவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சின்ன வயசாக இருக்கும்போது ஹீரோடைய அம்மா ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீடு யாரோட வீடு அப்படின்னா இந்த பிக் புல்லோடைய அப்பா வீடுங்க. பிக் புல் இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த பிக் புல்லோடைய அப்பா வார்ன் பண்ணுவார், இது இத்தோட நிப்பாட்டிக்க, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. தன்னோட
பிஸ்னஸுக்கு தன்னோட அப்பாவே தடையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிக் புல் தன்னுடைய பெத்த அப்பாவே போட்டு தள்ளிடுவாருங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மா பார்த்துருவாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது இவங்க பார்த்துட்டாங்க, இவங்களை உயிரோட விட்டால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய அம்மாவையும் அடித்து ரயில்வே ட்ராக்கில் போட்டுருவாங்க. ட்ரெயின் ஏறி ஹீரோடைய அம்மா இறந்து போயிடுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவாரு. ஸோ பிக் புல்னால தான் என்னோடய அம்மா இறந்து போனாங்க, எவனை போட்டு தள்ளணும்னு நினச்சனோ அவனோட மெமரியே என்னோட மண்டைக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறாருங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஜனத் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சங்கர் என்கிட்ட தான் இருக்கிறான், அவன் வந்து ரொம்பவே அப்நார்மலாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவனை பார்த்துக்கோங்க நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கூட இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஏன்னா அவன் ஒரு ஆள் கிடையாது 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட மண்டைக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்து டக்குன்னு வேற மாதிரி மாறிடுறாருங்க. எப்படி பிக் பூல் இருக்கிறாரு, நான் தான் பிக் பூல் அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஜனத் வந்து நீ பிக் பூல் கிடையாது சங்கர் அப்படின்னு சொன்னால், சங்கர் யாரு, நான் தான் பிக் பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரக்குடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பயங்கரமாக இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நார்மல் ஆயிடுறாருங்க. கொஞ்ச நேரம் சங்கராகவும் கொஞ்ச நேரம் பிக் பூலாகவும் இவர் மாறி மாறி, அதாவது இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இவர் மாறி மாறி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. போலீஸ்காரங்க ஹீரோவை ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் ஜனத் இருக்காங்க இல்லையா, இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த பிக் பூலோட ஆட்கள் வந்து கடத்திடுறாங்க. இப்போ கஸ்டடியில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கிட்ட இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் பேசும்போது பிக் பூலாகவும் சங்கராவும் இவர் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயம் இந்த பிக் பூல் சொல்கிறாரு, டெக்னிக்கலாக நீ சங்கரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிற, உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே சங்கரா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இந்த பிக் பூலுக்கு ஸ்விஸ் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டோடைய பாஸ்வேர்டு மட்டும் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல உடனடியாக சங்கர் பார்த்து சொல்லிடுறாரு. அதை உடனடியாக சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. அங்கே கட் பண்ணால் பிக் பூல் கிட்ட ஜனத் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஜனத்தை நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் பிக் பூல் ஜனத் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஆக்சுவலாக நம்ம ஜனத் வந்து இந்தியன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இந்த இல்லீகலாக பணம் வச்சிருக்கிறது இது எல்லாத்தையுமே பிடிக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்கிறாங்க. ஜனத்தை விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த பிக் பூலுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. என்ன மெசேஜ்னு ஃபோனை எடுத்து பார்த்தா அந்த ஸ்விஸ் பேங்கோடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு. இந்த சங்கர் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான், இனி நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னோட கஸ்டடியில் தான் இருக்கிறா, உடனே வந்தால் அவள் உயிரோடு இருப்பா, இல்லாட்டி நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. கூடயே இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் வராங்க. ஸோ பின்னாடியே வந்து இந்த பிக் பூலை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போதே நார்மலாக இருந்த ஹீரோ இந்த பிக் பூலாக மாறிடுறாருங்க. உடனடியாக இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இப்போ பிக் பூல் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜனத்தை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பூல் மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அவளை போட்டு தள்ளிடு, அவள் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லி கேட்க, பிரதர் நான் தான் பிக் பூல் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அப்போ தான் இந்த பிக் பூலுக்கு புரிய வருது நம்மளுடைய மெமரி அவனுடைய மைண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது, அதுக்கெலாம் நீ கரெக்டாக பதில் சொன்ன அப்படின்னா என்னோட மெமரி உன்னோட மைண்டில் இருக்குன்றதை நான் நம்புகிறேன் அப்படின்னு 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு நம்ம பிக் பூல் கேள்வி கேட்க எல்லாத்துக்கும் ஹீரோ கரெக்டாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. ஃபைனலி ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை இந்த பிக் பூல் போட்டு தள்ளிட்டாரு, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பிக் பூல் ஆமாம் எனக்கும் ஞாபகம் இல்லை அப்படின்றாரு. ஸோ அவருக்கு ஞாபகம் இருந்தால் தானே ஹீரோக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம 2 பேரும் ஒரே மெமரியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என்னுடைய உடல் அழிஞ்சாலும் உன்னோடைய உடம்புல நான் மெமரியாக வாழ்ந்துட்டு இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோல் என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சொல்கிறாரு, அதாவது இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கிரியேட் பண்ணி மக்களை டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் சப்ளை பண்ணுறது, கன் சப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வரணும், பிக் பூல் அப்படின்ற பேர் நிலச்சி நிற்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பிக் பூல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பிக் பூலோடைய உடல் அழிஞ்சாலும் மெமரியாக வந்து இந்த உலகத்தில் பிக் பூல் இருக்கத்தான் போகிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்டியெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஜனத் பக்காவாக பிளான் பண்ணி ஹீரோடைய ஃப்ரெண்டை பயன்படுத்தி ஹீரோவை அந்த இடத்துலேருந்து கடத்தி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா ஜனத் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி எப்படியோ நான் ஹீரோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் ஹீரோ நார்மலாக இல்லை, அப்பப்போ மாறிக்கிறான், சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வர வரைக்கும் இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட் ஸ்டேஷனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிச்சிஎம்மா அப்படின்ற ஒரு லேடியா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் ரொம்பவே ரக்கடாக நடத்துவார். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துடும். அம்மா பேர் தானே இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அட்டாக் பண்ணி அந்த ஒரு லேடியை காப்பாற்றிட்டு, என்னுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, எனக்கு உன்னை பார்த்த உடனே அம்மா மாதிரி இருக்குது, நீ என் கூடயே வந்துடுறியா, ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னையவே மறந்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் உன்னையும் மறந்துடுவேன், ஆனால் என்ன ஆனாலும் என்னை விட்டு போகாமல் இருப்பியா அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்ட பேச, எனக்கும் யாரும் இல்லை அதனால் நான் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் சொல்லிடுறாங்க. இவ்வளோ நேரம் நார்மலாக இருந்த ஹீரோ டக்குன்னு பிக் பூலாக மாறிடுறாருங்க. உடனே பிக் பூலுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் வந்து ஃபேக்ட்ரியில் தானே இருக்குது, நான் உடனடியாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு. அப்போ அந்த லேடி வந்து உட்காடுறாங்க, நீ யார், நீ எதுக்கு வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்க, வண்டி விட்டு இறங்க அப்படிங்கும்போது, நீ தானப்பா எப்போதுமே கூட இருக்க சொன்ன அப்படிங்கும்போது, நீ யாருன்னே தெரியாது வண்டி விட்டு இறங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு ஒரு வண்டி எடுத்துறாருங்க. ஆனால் அந்த லேடி ஓடி வந்து அந்த
அந்த வண்டியில் ஏறிப்பாங்க. ஸோ அந்த வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயும் அந்த லேடி வந்துருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த பிக் புல் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த பிக் புல் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணல, என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோட உடம்புக்குள்ள பிக் புல்லோட மெமரி இருக்கிறதுனால தெரியல. யோசனை பண்ணிவிட்டு இவன் இந்த பாஸ்வேர்டு தான் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு போட அது ஓப்பன் ஆயிடுது. உடனே அந்த அக்கௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்துடுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சில தகராறுலாம் நடக்குது. அங்கிருந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சரி அந்த பிக் புலும் சரி 2 பேருமே பிக் புலாக இருக்கிறதுனால இந்த இன்டெலிஜென்ட் ஆஃபீஸரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஒரு ட்விஸ்டே வைக்கிறாருங்க. ஹீரோவை பார்த்து கேட்குறாருங்க, நீ என்ன ஏன் மேலே கன்று வச்சுட்டு இருக்கிற, இது எல்லாமே உன்னோடைய பிளான் தானே, இந்த பிக் புலை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தானே நம்ம பக்காவாக திட்டம் போட்டோம் அப்படின்னு சொல்ல, இது திட்டமா அப்படின்னு சொல்லி இந்த பிக் புல் கேட்க, அப்போ தான் இந்த இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் சொல்கிறாருங்க, ஆக்சுவலாக இந்த பிக் புலுக்கு வந்து பிரெயின் டியூமர்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு நார்மல் செக்கப்புக்காக போயிருப்பான். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மூலமாக தெரிய வந்திருக்கும். ஹீரோ தான் இந்த பிக் புலை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருப்பார் இல்லையா, அவங்க அம்மாவை கொன்னதுக்காக. அதனால் இவனுக்கு பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லி இந்த மாதிரி சிப்பு இந்த மாதிரியான எண்ணத்தை எல்லாம் விதைச்சி ஹீரோவை தேடி இந்தியாவுக்கு வர வச்சு இங்கே வச்சு பிக் புலை தூக்குறது தான் வந்து நம்ம ஹீரோடைய பிளானாக இருக்குது. இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கூட சேர்ந்து ஹீரோ ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த பிக் புலோடைய மெமரி ஹீரோக்குள்ளே வந்ததுனால தான் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. நீ சங்கரா மாறு, சீக்கிரம் இந்த பிக் புலை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சங்கரா மாற மாட்டார், பிக் புலாக தான் இருப்பார். இப்போ இந்த பிக் புல் இருக்கிறார் இல்லையா, அவர் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுக்கிட்ட கேட்பார், அப்போ எனக்கு ப்ராப்ளம் இல்லையா, நான் சாக மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சாக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் சொல்கிறாரு. உடனே இந்த பிக் புல் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவை கொள்ளலாம் அப்படின்னு கத்தி எடுத்து குத்திடுறாரு. என்ன எதுக்காக கத்தி எடுத்து குத்துனேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் நானே உயிர் வாழ போகிறேனே, அப்புறம் எதுக்காக இன்னொரு பிக் புல், இந்த உலகத்தில் ஒரு பிக் புல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் ஹீரோவும் சாகிறதுக்கு தயாராகிறாரு. ஏன்னா பிக் புல் என்ன திங்க் பண்ணுறாரோ அந்த மாதிரி தானே ஹீரோவும் திங்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள சங்கர் வருது. ஸோ சங்கர் வந்ததுக்கப்புறம் பிக் புல்லை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பிக் புல் ஒரு கான்செப்ட் வச்சுருந்தார் இல்லையா, இந்தியாவுக்குள்ளே கலவரத்தை கிரியேட் பண்ணி நாட்டை ரெண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இங்கே நடக்கவே நடக்காது. ஏன்னா எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறாங்க, ஒருபோதும் எங்களை பிரிக்க முடியாது, இது இந்தியா இல்லை பேன் இண்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பிக் புல்லோட கதையை ஹீரோ முடிச்சிருவாருங்க. பிக் புல் இறந்து போனாலும் ஹீரோவோடைய உடம்புக்குள்ள அந்த பிக் புல்லோடைய மெமரி இருக்கிறதுனால அதை வச்சு அவன் யாருக்கோடலாம் வந்து இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறான் அதையெல்லாம் வச்சு அவன் பண்ண எல்லா க்ரைமையும் சால்வ் பண்ண முடியும். அடுத்து க்ரைம் நடக்காமையும் தடுக்க முடியும். இத்தோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.